நான் யார்? படம் வரைந்து என் பெயரை எழுதுக. பாகற்காய், மிளகாய், எலுமிச்சை, வாழைப்பழம். சரியாடாமா? நான் நீளமாக பச்சை நிறத்தில் கார்ப்பு சுவையுடன் இருப்பேன். கார்ப்புனா காரம். காரமாக இருக்கிறவ யார்? மிளகா. தற்பதியில் கார்ப்பு பச்சை கலரில் இருக்கிறாங்கல்லடாமா, அதனால் நாம் அது என்னன்னு எழுதுகிறோம்? கார்ப்பு மிளகா. நம்ம வேணால் இந்த இடத்துல பச்சை கலர் அடிச்சிடலாமா? டார்க்கு பச்சை எடுங்கடாமா. எடுத்து இங்கே நாம் கலர் அடிச்சுக்கலாம். இவர் யார்? மிளகாய். நான் நீளமாக மஞ்சள் நிறத்தில் இனிப்பு சுவையுடன் இருப்பேன். இனிப்பு சுவையில் யார் இருக்கிறாங்க? வாழைப்பழம். அவர் அடிச்சிடலாமா? நான் நீளமாக இருப்பேன், மஞ்சள் கலரில் இருப்பேன், இனிப்பு சுவையுடன் இருப்பேங்க. யாருன்னா வாழைப்பழம். அடுத்தது, நான் மஞ்சள் நிறத்தில் சிறியதாக புளிப்பு சுவையுடன் இருப்பேன். புளிப்பு சுவையில் இருக்கிறது யார்? எலும்புச்சம்பழம். சரியாடாமா? நம்ம அவங்களுக்கும் கலரை வரைஞ்சி விட்டுடலாம். அடுத்தது, நான் பச்சை நிறத்தில் நீளமாக கசப்பு சுவையுடன் இருப்பேன். என் தோல் சொரசொரப்பாக இருக்கும். அவன் யார்? கசப்புனா பாகற்காய். அப்போ இவனுக்கு என்ன கலர் நம்ம அடிக்க வேணும்? பச்சை கலர். இங்கடாமா பச்சையை தூக்கு. இவன் இவ்வளோ தான் வந்திருக்கிறான். அது யார்? பாகற்காய். அடுத்தது பாரு, பொருட்களை தொட்டுருந்து எழுதுக. மேன்மையானது, கடினமானது, குளிர்ச்சியானது, ஈரமானது, உலர்ந்தது, வளவளப்பானது. வெண்ணெய் எப்படி தாங்க இருக்கும்? தொட்டோம்னா வலிக்கிட்டு போகும் இல்லையா? வளவளப்பானது. கல் எப்படி தாங்க இருக்கும்? கடினமாக இருக்கும் இல்லையா? ஸ்ட்ராங்காக. இப்போ அதை நம்ம கடினமானதுன்னு சொல்கிறோம். பனிக்கட்டியை தொட்டோன்னு எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும் இல்லையா? அது குளிர்ச்சியானது. அடுத்தது, இந்த இலை என்னது? காஞ்சி போச்சு, வளர்ந்து இருக்கும். தொட்டோன்னா அது என்னாகும்? தூளாக போயிடும். பஞ்சு எப்படிடாமா இருக்கும்? நம்ம தலகாணியெல்லாம் மென்மையானது. நனைந்த துணி அம்மா காயப்படுவாங்க, அந்த துணி எப்படி இருக்கும்? ஈரமாக இருக்கும், ஈரமானது. சரியாடாமா? இதை பார்த்து கரெக்டாக அந்தந்த பிளேஸில் எழுதிரு.